சரி, இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு பாப்போமா? ஆமா சார், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஆனா வெறும் 15 நிமிஷத்துல எப்படி ரிசல்ட் வருது? அதுக்கு காரணம் இம்யூனோக்ரோமேட்டோகிராஃபி. மெர்சா லேப் எல்லாம் தேவையில்லாம சீக்கிரமா ரிசல்ட் சொல்லும் ஒரு டெக்னிக். இந்த மொத்த டெஸ்டும் ஒரே ஒரு விஷயத்துல தான் வேலை செய்யுது. அதுக்கு பேரு லேட்ரல் ஃப்ளோ. லேட்டரல் ஃப்ளோனா டிஷ்யூ பேப்பர்ல தண்ணி ஊத்தினா பரவுமே, அந்த மாதிரிங்களா? கரெக்ட். அதுக்கு பேரு தான் கேபிலரி ஆக்ஷன். அதனால தான் அந்த திரவம் தானா முன்னோக்கி போகுது. மொத்தமே 4 ஸ்டெப் தான். சாம்பிளை விடுறோம், அது ஓடுது, வைரஸை பிடிக்குது, அப்புறம் கோடு காட்டுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம சாம்பிள அந்த சின்ன வட்டமான இடத்துல விடணும். இங்கதான் டெஸ்ட் ஆரம்பிக்குது. அந்த திரவம் உள்ள போகும்போது கலர் துகள்களை இழுத்துட்டு போகும். அது வைரஸை தேடி பிடிக்கிற மாதிரி. ஓ, அப்போ அந்த கலர் துகள்களால தான் நமக்கு லைன் தெரியுதா? எக்ஸாக்ட்லி. சொல்லப்போனா இது பெரும்பாலும் தங்கத் துகள்கள். கண்ணுக்கு தெரியாத வைரஸ நமக்கு காட்டுது. கடைசியா இந்த துகள்கள் 2 இடத்துல மாட்டிக்கிட்டு டெஸ்ட் கண்ட்ரோல்னு கோடுகளை உருவாக்குது. ரிசல்ட் படிக்கிறது ரொம்ப ஈஸி. 2 கோடு வந்தா பாசிட்டிவ், சி மட்டும் வந்தா நெகட்டிவ். ஒரு நிமிஷம், அந்த கண்ட்ரோல் லைன் எதுக்கு? அது ஏன் எப்பவுமே வரணும்? நல்ல கேள்வி. அந்த சி லைன் ஒரு குவாலிட்டி செக் மாதிரி. டெஸ்ட் கிட் சரியா வேலை செய்தான்னு சொல்லும். ரொம்ப முக்கியம். சி லைன் வரலன்னா அந்த டெஸ்டே வேஸ்ட். ரிசல்ட்டா நம்பவே கூடாது. இந்த டெக்னாலஜி கோவிட், டெங்கு, மலேரியா, ஏன் பிரெக்னன்சி டெஸ்ட் வரைக்கும் பயன்படுது. இதோட பெரிய பிளஸ்ஸே இதுதான். வேகம், சிம்பிள், எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். சூப்பர். ஆனா பிசிஆர் டெஸ்ட் அளவுக்கு இது அக்யூரேட்டா இருக்குமா சார்? அதுதான் முக்கியமான பாயிண்ட். இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். இதோட சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி, அதனால சில சமயம் ஃபால்ஸ் நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உடனடி ஸ்கிரீனிங்க்கு சூப்பர். ஆனா ஃபைனல் டயக்னோசிஸ் கிடையாது. நிச்சயமா இது மருத்துவத்துல ஒரு புரட்சி. இப்ப கேள்வி என்னன்னா, அடுத்து எதை நாம டெஸ்ட் பண்ண போறோம்?